நடைபயணத்திற்கு தயாராகி வரும் அன்புமணிக்கு நெருக்கடிகளை கொடுக்கும் வகையில் ராமதாஸ் சில முடிவுகளை எடுக்கவிருப்பதாக பேச்சு அடிபடுகிறது. பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையே மோதல் வலுத்து வருகிறது. பொதுக்குழு மேடையில் வெடித்த விவகாரம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு சென்றது. அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்கிய ராமதாஸ் அவரை செயல் தலைவராக அறிவித்தார். ஆனால் பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்ததால் நான் தலைவராக தொடர்கிறேன் என அன்புமணி அறிவித்தார். அதிகார மோதல் வலுக்கும் நிலையில் கட்சி நிர்வாகிகளின் மற்றும் மாற்றம் தொடர்பான அறிவிப்புகளை இருவரும் அதிரடியாக அறிவித்து வருகின்றனர். பாமக தலைவர் பதவியை எனது மூச்சு காற்று உள்ளவரை அன்புமணி ராமதாசுக்கு வழங்க மாட்டேன் என்றும் தனக்கு கட்டளையிடும் அதிகாரத்தினை அன்புமணிக்கு வழங்கவில்லை என்றும் ராமதாஸ் முரண்டு பிடித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் அன்புமணியின் மனைவி சௌமியா அரசியலுக்குள் வந்தது தனக்கு பிடிக்கவில்லை என்றும் வெளிப்படையாகவே சொல்லி வருகிறார். இருந்தாலும் அன்புமணி ராமதாசுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைப்பதை தவிர்த்து வருகிறார். கட்சியினரும் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். ஜூலை 25ஆம் தேதி ராமதாஸின் பிறந்த நாளையொட்டி அன்புமணி நடைபயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். 100 நாட்களுக்கு தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் அன்புமணி. இதனையும் விமர்சித்த ராமதாஸ் என்னை நடைபயணமாக்கி அன்புமணி நடைபயணம் செல்வதாக பேசினார். இந்த நிலையில் அன்புமணிக்கு ஷாக் கொடுக்கும் வகையில் ராமதாஸ் ஒரு பிளான் போட்டு வருவதாக பேச்சு அடிபடுகிறது. அதாவது தனது பெயரையோ படத்தையோ அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்ற தீர்மானத்தை ராமதாஸ் கொண்டு வரவிருப்பதாக சொல்கின்றனர். அன்புமணியின் நடைபயணம் அவருக்கு சாதகமாக மாறிவிடும் என்பதால் அதில் தனது பெயரை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என நினைத்து ராமதாஸ் இந்த முடிவெடுத்துள்ளதாக சொல்கின்றனர். இருந்தாலும் ராமதாஸ் எடுக்கும் நடவடிக்கைகள் தேர்தல் நேரத்தில் கட்சியின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாக பாமகவினர் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர்.